எல்லாருக்கும் ஒரு நல்ல செயலோடு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது. தியானம் பழகிற ஒவ்வொரு மாணவரும் மாணவிக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குது. அதே நேரத்துக்குள்ளே நம்ம போகிறது ஒரு சரியான பாதையில் போகிறோமா, சரியான தியானத்தை பண்ணுறோமா, அதே நேரத்துக்குள்ளே நம்ம என்ன மாதிரி அனுபவத்தில் இருக்கிறோம், என்ன மாதிரி செயல் வடிவத்தை பெற்றிருக்கிறோம், அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது. அதே நேரத்துக்குள்ளே ஒரு மிக சரியான ஒரு வழிகாட்டுதல் வழிநடத்துதலும் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய செயலாகவும் இருக்குது. அவங்களுக்கு பல்வேறுபட்ட சூழல்களில் இந்த தியானம் ஏதோ ஒரு வடிவத்தில் கிடைக்கிது. அந்த செயல் வடிவத்தை அவங்கள கொஞ்சம் பக்குவப்படுத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வழி நடத்துகிறதோ இல்லை அவங்களோட ஒரு சோலோட இன்னொரு சோல் ஒரு ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ட்ராவல் அப்படின்னா ஒரு சோல் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ அந்த சோலோட பார்த்திங்கன்னா வேறு வடிவத்துக்குள்ளே இன்னொருத்தட்ட அதை போய் பகிரணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கான சோல் கிடைக்கலன்னா அது ரொம்ப ஃபீல் பண்ணும், ரொம்ப வருத்தப்படும். நான் பார்த்துருக்குறேன், நிறைய குகைகளில் ஒரு நாகம் இருக்கும். அந்த நாகத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறுபட்ட நாகங்கள் வரும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குகைகளுக்குள்ளே ஒரு நாகம் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய நாகங்கள் வந்து போகும். ஆனால் அதோட சோலோட மட்டும்தான் அது இணையும். அதோடைய சோலில் அது ஒரு செயல் வடிவத்தில் அதுக்கு ஒரு ஈர்ப்பில் பல்வேறுபட்ட நாகங்களை பார்க்கும் அது. ஆனால் தன்னுடைய சோல் இதுதான் அப்படின்னோன்னு தான் அதோட இணையும் அந்த நாகம். அப்போ அது இணைந்து தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பணியை நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். நிறைய இடங்களில் தொடர்ந்து பல நாட்கள் ஒரே நாகம், 2 நாகம் ஒரே தன்மையில் ஒரு சோல் நாகங்கள் இணைஞ்சு பல நாள் அந்த செயல் வடிவத்துக்குள்ளேயே இருக்கும். அப்போ ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே 2 சோலும் ஒரு அதிதீவிரமாக வளர்ச்சியை மேற்கொள்ளும். அதுவும் ஒரு பெரிய வளர்ச்சியை மேற்கொள்ளும். அந்த வளர்ச்சியில் இருக்கும்போது அந்த அலைவரிசையில் இந்த 2 நாகமும் இறை தேடுறதுக்காக குகையை விட்டு வெளியில் வரும். இல்லை பௌர்ணமி தினங்களில் அமாவாசை தினங்களில் வெளியில் வரும். அப்போ சில நாகங்களை அதுங்க பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அந்த ஆண் நாகத்துக்காக இருக்கட்டும் அந்த பெண் நாகத்துக்காக இருக்கட்டும் பல நாகங்களை மீட் பண்ணுங்க. ஆனால் அதுங்களுக்குள்ள சின்ன சின்ன அலைவரிசைகளில் இது நமக்கான சோல் மாதிரி அது நமக்கான சோல் மாதிரியெல்லாம் தெரியும். ஆனால் அந்த இடத்துக்குள்ள ஒரு ஈர்ப்பு என்ன பண்ணுன்னா இந்த இணைஞ்சே இருக்கிற நாகங்கள்கிட்ட என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா இந்த இணைஞ்சு இருக்கிறதுனால அதுக்கிட்ட ஒரு தன்மை வெளிப்பட்டு இருக்கும். அப்போ சில நாகங்கள் கிராஸ் பண்ணும்போது அதுக்கு இது அந்த நாகங்களுக்கும் இந்த நாகங்களுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்போ இதோட இந்த சோலும் நமக்கு ஒற்றை சோல் தான், இதோட போய் நம்ம இணையலான்னு கூட சில நாகம் நினைக்கும். எது அந்த ஆண் நாகமும் பெண் நாகமும் நினைக்கும். ஆனால் அந்த மாதிரி சூழல்களெல்லாம் அந்த 2 நாகத்தையும் வழிநடத்தக்கூடியது இந்த பிரபஞ்ச பேராற்றல், இந்த பிரபஞ்ச செயல் வடிவம். அப்போ ஒரு செயல் வடிவத்துக்குள்ள பல்வேறுபட்ட உங்களுடைய ஒட்ட ஆன்மாவோ ஒத்த சோலை பார்த்தாலும் ஒரு முழுமை பெற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். நீங்கள் அப்படி இப்படி போனால் அது வேறு மாதிரி மாறிடுன்னு அந்த 2 நாகங்களையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு பாதுகாப்புக்குள்ளே இந்த பிரபஞ்ச பேராற்றல் வச்சு திருப்பியும் அவங்க 2 பேருமே இணைஞ்சு ஒரு பணி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய காடுகள் மலைகளில் ஒரு நுட்பமாக நிறைய மலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் இது சம்மந்தமாக நிறைய குறிப்புகள் என் சம்மந்தமாக எனக்கு நான் பார்த்து வச்சிருக்கிற குறிப்புகள் இருக்குது. நிறைய மலைகளில் எனக்கு எந்தெந்த மலைகளில் 2 நாகங்களாக இணைந்து ஒரு பெரிய தன்மைகளை ஆற்றல்களை சக்தியை உருவாக்கின இடம்னு எனக்கு நுட்பமாக தெரியும். அப்போ அதோடைய செயல் வடிவம் அதை வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு 2 நாகங்கள் இணையிறதாக ஒரு ஆணும் பெண்ணும் இணையிறதாக அது உணர்ச்சி, அது செயல், அது வடிவம்னு வைக்கலாம். அது இல்லை, அது ஒரு தியானம். அந்த தியானம் உயர்ந்த தியானம். இந்த உலகத்திலே யாராலையும் பார்க்க முடியாத மிக 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 உயர்ந்த தியானம்ங்கிறத நான் பார்த்தேன். நான் உயர்ந்து போனது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உயர்ந்த தியானம் என்பது சாதாரண தியானம் இல்லை அப்படிங்கிறத இந்த 2 நாகங்கள் இணையிறத நான் தத்துருவமாக எனக்கு ஒரு செயல் வடிவமாக பார்த்தேன். அப்போ அந்த வடிவம் ரொம்ப
ரொம்ப ஒரு 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 நெருக்கடிகள்லாம் சமயத்தில் வரும். அந்த நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி அந்த 2 நாகங்களும் அந்த தன்னுடைய பணியை ரொம்ப கண்ணும் கருத்துமாக நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல்கள் உருவாகும். அதுக்கு இடையில 2 நாகத்தோடைய உடல் ரீதியாக வளர்ச்சிகள் மாறி 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 நிகழும். அந்த மாறி நிகழும் போது ஏதோ ஒரு செயல் வடிவத்துக்குள்ளெல்லாம் இருக்கும்போது அதுங்க ரெண்டுமே அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள ஒரு செயல் வடிவங்களை அது இருக்க தொடங்கும். இந்த 2 நாகங்களும் இணைந்ததுக்கப்புறம் ஒரு சரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிரிஞ்சிடும். ரெண்டும் பிரிந்து அது ஒரு இடத்துல தன்னுடைய ஒரு இடத்துல அமர்ந்து அது அப்படியே என்ன பண்ணுன்னா ஒரு மயக்க நிலையில் ஒரு தியானத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கும். இது ஒரு பக்கம் மயக்க நிலையில் தியானத்தில் மூழ்கி கிடக்கும். இப்போ ஒரு மிகப்பெரிய தியானத்துக்குள்ள ஒரு வடிவத்துக்குள்ள அதுங்க 2 பேருமே ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கும். ஒரு டயத்துக்குள்ள திருப்பியும் அதுங்க ஒரு நிதானத்துக்குள்ள வரும்போது அந்த 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு அனுபவமாக ஒரு செயல் வடிவமாக நடக்கும். இதே போல தான் எத்தனையோ பேர்களுக்கு மாணவர்களுக்கு வெளியில் ஒரு ஆண் பெண்ணா அப்படி இல்லாமல் தனித்தனியாக ஒரு ஆணும் பெண்ணுமாக உட்கார்ந்து தவம் கற்றுக்கிறாங்க, தவம் பழகிறாங்க, எத்தனையோ இடங்களில் இருக்கிறாங்க. அந்த செயல் வடிவத்துக்குள்ள ஒரு குருவாக இருக்கப்படுறவர் அவர் ஒரு தியானத்தை கொடுக்குறாரு, ஒரு செயல் வடிவம் கொடுக்குறாரு. ஒரு வீட்டில் கணவன் மனைவி தியானம் பண்ணுவாங்க, கணவர் தியானம் பண்ண மாட்டார். கணவர் தியானம் பண்ணுவார், மனைவி தியானம் பண்ண மாட்டாங்க. ஆனால் கணவர் ஒரு வளர்ச்சியில் இருப்பார். அப்போ மனைவியால் உணர முடியாது, மனைவியால் புரிஞ்சுக்க முடியாது. மனைவிக்கு ஆசை இருக்கலாம், கணவருக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன செயலோ செஞ்சு கொடுக்கலாங்கிற எண்ணம் இருக்கலாம். அவர் தியானத்துக்கு போகிறத நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இருக்கலாம். அதே மாதிரி மனைவிக்கு ஒரு 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 செயல் வடிவமாக கணவர் செஞ்சு கொடுக்கணும்னு இருக்கலாம். ஆனால் சமயத்தில் 2 பேத்துக்குள்ளே கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம். நீ பண்ணுற தியானம், நீ போகிற செயலெல்லாம் பிடிக்காது. அப்போ அந்த சோல் என்ன பண்ணுதுன்னா அது வளரும். அது வளர வளர என்ன பண்ணால் வெறுமனை ஆகிக்கிட்டே வரும். ஏன் அப்படின்னா அதற்கான ஒரு செயல் வடிவத்தை ஒரு வடிவத்தை கொஞ்சோண்டு வளர்ந்ததுக்கப்புறம் அது யார்கிட்டையாவது பகிரணும்னு நினைக்கும், அது யார்கிட்டையாவது ஏதாவது உரையாடணும் சொல்லணும்னு நினைக்கும். அதுக்கான அந்த செயல் வடிவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே நிறைய குருமார்கள் தனித்தனி மனிதர்கள்ட்ட உட்காந்து உங்கள் பிரச்சனை என்ன, தியானத்தில் நீங்கள் என்ன மாதிரி வளர்ச்சியில் இருக்கீங்க, என்ன மாதிரி செயல் வடிவத்தில் இருக்கிறீங்க, இரவில் எப்படி தியானம் பண்ணுறீங்க, மத்தியானத்தில் எப்படி தியானம் பண்ணுறீங்க, பௌர்ணமி அமாவாசை நாட்களில் உங்கள் உடலில் என்ன மாதிரி மாற்றம் இருக்குது அப்படின்னு இண்டிவிஜுவாலிட்டியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் நம்மளை இண்டிவிஜுவாலிட்டியாக யாராவது கேட்பாங்களா, நம்மளை ஏதாவது பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் ஏங்குறாங்க, தவிக்கிறாங்க. அப்போ அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே உருவாகுதுன்னா அவங்க சக நண்பர்களாக தவம் பண்ண போகிற இடத்துல ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. அங்கே ஒரு 4 நண்பர்கள்ட்ட நம்பரை வாங்கி வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் அவங்க வெளிப்படையாக ரொம்ப சொல்லலைனாலும் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு, எனக்கு தியானம் நல்லா வருது, ஆனால் நான் எப்படி போகிறேங்கிறது தெரியலை, ஆனால் வீட்டில் பெரிய ஒத்துழைப்பு இல்லை, இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கைக்குள்ளே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வடிவத்துக்குள்ளே அவங்க தவிக்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரிஜினல் அந்த எதிரில் இருக்கிற ஒரு கணவரும் அவங்களுக்கான சோலாக இருந்தாருன்னு வச்சுங்களே, அவங்க வடிவம் என்னன்னா சிரமமே இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இல்லறத்துக்குள்ளே இருந்து ஒரு மிகப்பெரிய தியானத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அது கொஞ்சம் இல்லாத பட்சத்தில் இவங்க வெறுமனையாகவும் இருக்கிறாங்க, தவிப்பு தன்மையிலே இருக்கிறாங்க. அப்போ எந்த செயலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுன்னு இல்லாமல் ஒரு பயம் வந்துடுது. அப்போ நான் பல பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பல வடிவத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி சூழல்களில் ஒரு குரு சூட்சமத்தில் தான் வழி நடத்துவார். ஒரு குரு நேரடியாக வழி நடத்த மாட்டார். அப்போ ஒரு பண்ணுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நல்ல தியானமாக இருக்கலாம், அது சுமாரான தியானமாக இருக்கலாம், இந்த காலகட்டத்தில் ஒர்க்கே ஆகாத ஒரு தியானத்தை பண்ணலாம். ஒரு குரு முழுமையே பெறாமல் தியானத்தை கற்றுக் கொடுக்குற குருவாக கூட இருக்கலாம். அதை நம்மளால் கூட அறிய முடியாது. அவர் குரு அவர்கிட்ட போனால் ஒரு மாற்றம் இருக்குது. நிறைய பேர் போனவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தியானத்தை கற்றுக்குறோம். அப்படிங்கும்போது நமக்குள்ளேயும் ஒரு உடல் ரீதியாக மாற்றம் வந்திருக்கு. அந்த நம்பிக்கை அடிப்படையில் பண்ணும்போது அதை ஒரு இடத்துல வெறுமனையாக இருக்கும்போது அவர்கிட்டையும் போய் கேட்க முடியலை. அப்போ புதுசாக தியானம் பண்ண வர்றவங்கள அந்த யூடியூப்பில் நம்ம பார்த்துட்டு அவங்கள்ட்டையும் போகவும் அவங்கள்ட்டையும் அந்த தியானத்தை கற்றுக்குவாங்க போது அவங்களும் பிஸி ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய தொடர்பு கொள்ள முடியல. இப்போ நிறைய பேர் வெறுமனையாக ஒவ்வொரு தியான சென்டருக்கும் போயிட்டு அங்கங்கே தேங்கி நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறது ஒரே வார்த்தை தான், நீ எந்த குருக்கிட்ட தியானம் பண்ணாலும் எந்த கலையை பண்ணாலும் ஒரு பியூர் சரண்டர்,
அந்த சரண்டரை இங்கே அடையிறது ரொம்ப சிரமம். இந்த தியானம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு 10 மணி நேரம், 5 மணி நேரம், 20 மணி நேரம் இல்லை. ஒருத்தனுக்கு அடிப்படை தேவையோ 10 மணி நேரம் தியானம் இல்லை, 5 மணி நேரம் தியானம் இல்லை, 6 மணி நேரம் தியானம் இல்லை, நம்ம கொடுக்குற பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஒரு சரண்டர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு மனிதனை வெறுமுனையிலேருந்து எடுத்துகிட்டு வரும். 2 நாகங்கள் நான் சொன்னேன்ல, அந்த குகையிலே இருந்த நாகங்கள் முழுமை பெற்று பெரிய யோகியாக, அந்த 2 நாகங்களும் யாரும் கிடையாது, ஒன்று அத்திரி, இன்னொன்று அனிசியா. அது எத்தனையோ நாகங்களை பார்த்துச்சு. ஒரு நாகமோ இன்னொரு நாகமோ வெவ்வேறு ஆளுங்களோட இணைப்போ இல்லை வேறு செயலோ நடந்திருந்தா அவங்களோட அனுபவமே மாறி போயிருக்கும், அவங்களுடைய செயல்பாடுகளே மாறி போயிருக்கலாம். ஆனால் முழுமை பெற்றதுக்கப்புறம் அந்த 2 நாகமும் வெளியில் வந்து பல்வேறுபட்ட நாகங்களை பார்த்துச்சு. ஒரு ஆணு நாகமாக இருக்கிற ஒரு அத்திரி வெளியில் வந்து, அனிசியா வெளியில் வந்து பல்வேறுபட்ட நாகங்களை பார்த்துச்சு. அதுங்க இணைய கூட வேண்டியதில்லை, கண் பார்வையாலேயே அதுக்கு ஒரு விழிப்பை கொடுக்கலாம், ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கலாம். பல்வேறுபட்ட செயல் வடிவங்களை ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துச்சுங்க. அப்போ நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு குழந்தை மாதிரி. திருமூர்த்தி மலையிலெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி நம்மக்கிட்ட நாகங்கள் எப்படி கற்றுக் கொடுத்துச்சுன்னா, மகனே முழுமை தாண்டா வாழ்க்கையில் ஒரு உயரத்தை எடுத்துகிட்டு போகும், வாழ்க்கையில் தியானம் கற்றுக் கொடுக்கணும், நீ குருவாகணும், நான் பெரிய செயல் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முழுமை தாண்டா இன்னொரு எதிரில் இருக்கிறவங்கள உருவாக்கும். நீ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க, நீ வளர்ந்தாதான், நீ உருவானாதான், நீ உருவாகியிருந்தாதான் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு செயலை உருவாக்க முடியும். நீயே உருவாகாத போது நீயே அடிமுதுகில் பாதியில் நின்றுட்டு இருந்தனா, அவங்கள உருவாக்குறதுக்கு நீ ட்ரை பண்ணனா, நீயும் அவர்களும் என்ன ஆவீங்கன்னா ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே போக மாட்டீங்க. அப்போ பல்வேறுபட்ட அலைவரிசைகளில் சுற்றுவீங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நானும் அத்திரியும் அனிசியாவும் இருக்கிற அந்த நாகமாக இணையும் போது எங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய உணர்த்துது, குகைகளை பற்றி நிறைய உணர்த்துது, நிறைய நாகங்களை பற்றி உணர்த்துது, நாங்கள் எங்கெங்களோ இருந்ததெல்லாம் பற்றி உணர்த்துது. எங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள், பெரிய பெரிய செயலெல்லாம் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளெல்லாம் நாங்கள் குகைகளை விட்டு வெளியில் வரும்போது, மலைகளை விட்டு வெளியில் வரும்போது என்ன செயல் வடிவமாக எங்கள் இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்னன்னா, அவசரப்பட்டு வெளியில் எந்த வேலையும் செஞ்சிடாத, வேலை செஞ்சிடாத, உனக்கு ஒன்று உணர்த்துறது, நீ இந்த இடத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த தன்மையை பற்றி உணர்த்துவோம். நீ வேலை செய்யறதுக்காக நாங்கள் உணர்த்தலை, நீ குருவாயிட்ட, நீ வேலை செய்யுங்கிறதுக்காக உணர்த்தலை. அதை உணர்த்துறது என்னன்னா, நீ ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிற அந்த இடத்தோடைய தன்மை என்னென்ன இருக்கோ அதை தான் உணர்த்தினமே ஒழிய நீ முழுமையாயிட்ட, நீ குருவாயிட்ட போய் வேலை செய்யுங்கிறதுக்காக செய்யலை. அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு நாங்கள் காத்திருந்து ஒரு முழுமையான அனுபவத்தை பெற்றோம். அந்த வடிவத்திலிருந்து தான் பல்வேறுபட்ட நாகத்தன்மையில் இருக்கிற நாகங்களுக்கு இந்த செயல் வடிவமாக எங்களால் முடிஞ்ச ஒரு பெரிய செயல்களை செய்யணும் அப்படிங்கிறத துல்லியமாக நமக்கு பல்வேறுபட்ட வடிவங்களில் காட்டப்பட்டிருக்கு. நான் பல்வேறுபட்ட முறைகளில் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாகம் அவளை சாமானியமாக என்னை வந்து சந்திக்காது. ஒரு நாகம் சந்திச்சா கூட அந்த நாகத்தோடைய வாழ்க்கையே மாறி போயிடும். நீங்கள் மனிதன்னு சொல்கிறீங்க, ஒரு நாகம் சும்மா அப்படி நம்மளை கிராஸ் பண்ணால் அந்த நாகத்தோட தலையெழுத்தே மாறி போயிடும். ஏன்னா அப்படி ஒரு தன்மையை நான் அத்திரி அனிசியான்னு ஒரு கதை சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் அத்திரி அனிசியாங்கிற 2 நாகத்தை உலகத்தில் எவனாலையும் அவ்வளோ சாமானியம் பார்க்க முடியாது. அந்த இணைப்பை பற்றி அவ்வளோ சாமானியமாக யாராலையும் சொல்லிடவும் முடியாது. ஏன்னா இந்த இணைப்பு, இந்த கலை என்பது இதோடைய தந்தை பதஞ்சலி, இதோடைய பெரிய செயல் இந்த சிவன்னு சொல்கிற, பார்வதின்னு சொல்லக்கூடிய பெரிய செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கிறது. காலங்கின்னு சொல்லக்கூடிய காலமாக இருக்கிற, போகர்னு சொல்லக்கூடிய இந்த செயல் வடிவம், இதெல்லாம் ரொம்ப 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 அதுக்குள்ளேருந்து அறிஞ்சாதான் அந்த செயல் வடிவத்தை செய்ய முடியும். அப்போ மாணவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ளேயும் இந்த தியானத்தை கற்றுக்கும் போது நீங்கள் போய் தனித்தனியாக ஒரு செயல் வடிவம் செய்யும்போது, கணவன் மனைவியாக இணைந்து ஒரு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது, கணவன் மனைவியே கல்யாணம் என்பதே இந்திய பாரத நாட்டில் உருவானதே அது தியானம்தான்.
அந்த தியானங்கிறத தெரியாம தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது தியானம்தாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதை அறியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க அதை பற்றி முழுமையான எந்த விளக்கமோ எந்த செயல் வடிவமோ இல்லை. ஏன்னா அவங்க தாயோ தந்தையோ இது சம்பந்தமாக எந்த குறிப்பும் இல்லை. அவங்க பாட்டியோ தாத்தாவோ இது சம்பந்தமாக பேசுனதில்லை. ஆசிரியர் வாத்தியார் இது சம்பந்தமாக பேசுனதில்லை. நாட்டை ஆண்ட தலைவர்கள் இது சம்பந்தமாக பேசுனதில்லை. கோர்ட்டில் இது சம்மந்தமாக பேசுனதில்லை. காவல் உயர் அதிகாரிகள் இது சம்மந்தமாக பேசுனதில்லை. விஞ்ஞானிகளோ டாக்டரோ இது சம்மந்தமாக பேசுனதில்லை. ஒரு அறிவு சார்ந்தவங்க இது சம்மந்தமாக பேசுனதில்லை. இதுக்கு சம்மந்தமாக வேறு வடிவத்துக்குள்ள செயல் வடிவங்களை தியானத்தில் இருக்கிறவங்க ஆங்காங்கே சில வடிவங்களை பேசியிருக்கிறாங்க. சில சித்தர்கள் இது சம்பந்தமான சில குறிப்புகள் வச்சிருக்கிறாங்க. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பெண்ணுக்கா இருக்கட்டும், ஒரு ஆணுக்கா இருக்கட்டும், ஒரு ஆண் தன்மையில் பெண் தன்மையில் மையமாக இருக்கக்கூடிய 2 மரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய 2 நாடிகள் இருக்கு. முதுகு தண்டுவடத்தையும் ஒரு மனிதனுடைய முன்பக்கத்தையும் பின்பக்கத்தை இணைத்து 2 நாடிகள் செயல்படுது. இது ரெண்டும் ஆண் தன்மைக்குள்ளேயும் பெண் தன்மைக்குள்ளேயும் ஒரு செயல் வடிவமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு இது ரெண்டையும் தியானத்தில் இணைப்புக்கான ஒரு முயற்சியை ஒரு மனிதன் மேற்கொள்கிறான். அதில் கொஞ்சோண்டு ஒரு செயல் வடிவம் கிடைக்கும்போது அவனுக்கு பிரபஞ்சத்துடைய ஒரு தொடர்போ இல்லை சித்தர்களுடைய தொடர்போ இல்லை தியானத்தை பற்றி சில காட்சிகளோ சில செயல் வடிவமோ அவனுக்கு துல்லியமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. அதற்கப்புறம் அந்த 2 நாடிகளும் இணைப்பதற்கான வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்கப்படாதனால அவன் வெறுமனை ஆகிறான். அடுத்த இடத்துக்கு நவர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இதோட செயல் வடிவத்தை பல்வேறுபட்ட கலைகளை, பல்வேறுபட்ட செயல்களை, பல்வேறுபட்ட முறைகளில், பல்வேறுபட்ட ஆலோசனைகளை, பல்வேறுபட்ட புத்தகங்களை அவன் படிக்கிறான். அவனுடைய தீர்வுகள், அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அவனுக்கு ஒரு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து வெறுமனை ஆயிடறான். அப்போ அவனுடைய செயல் வடிவம் அவனுக்கு உணர்த்தப்படுறதெல்லாம் சரி, அதை எடுத்துக்கிட்டு முழுமையாக வேலை செய்கிறதுக்கு அவன் தயாராகிட்டான். ஆனால் எங்கேயாவது ஒரு குருமார்கள் நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யாதீங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு பயமுறுத்தும் போது அதுவும் உள்ளுக்குள்ள ஒரு பயமாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் ஒரு ஏறத்தாழ 1400 பேர் இது சம்பந்தமாகவே ஒரு கேள்விகள் என்கிட்ட எழுப்பியிருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? குறைந்தபட்சம் ஒரு 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 14 நாளில் 1400 பேருடைய கேள்வியும் இதுதான். நாங்கள் என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கிறோம், நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம், நாங்கள் என்ன அனுபவத்தில் இருக்கிறோம், நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க தியானம் சரியா, நாங்கள் போகிற பாதை சரியா, இது சரியான வழி என்ன செய்யணும், ஐயா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா, 10 நிமிஷம் பேசலாமா, இது என்ன மாதிரியான செயல் வடிவமாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் பல்வேறுபட்ட ரூபத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு அத்ரி அனிசியா மாதிரி 2 பேருமே ஒரே சோலாக ஒரு கணவன் மனைவி அமையிறது ரொம்ப கஷ்டம். அதே போல் ஒரு செயல் வடிவம் ஒரு மனிதனுக்கு நல்ல குரு அமையும், நல்ல தியானம் அமையுமாங்கிறதும் உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஒரு மனிதனால் எந்த வடிவத்துக்குள்ளே இருந்தாலும் அவன் ஜெயிக்க முடியும், அவன் தோக்க மாட்டான். அது எங்கே நடக்கும்னா சரணாகதி. இந்த உலகத்திலே அத்ரி அனிசியாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதே சரணாகதினால தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு தியானம்னா அடிப்படையில் என்னன்னு கூட தெரியாது. எனக்கு அடிப்படையாக நீங்கள் என்னோட பெரிய பெரிய ஆளுங்க தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கிறாங்க. ஓம்னா சங்குனா எல்லாத்துக்கும் தேரியில் மிகப்பெரிய விளக்கத்தையும் மிகப்பெரிய தத்துவத்தையும் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் அடிப்படையாக எதுவுமே தெரியாது. ஆனால் அடிப்படையாக எதுவும் தெரியாதவனை இந்த சரணாகதியில் அவன் என்ன பண்ணுதுன்னா, இந்த மையம், இந்த கூறு, இந்த உடலோட்டில் இருக்கிற இடுப்பு பகுதியில் இருக்கிற மையம், தலைப்பகுதியில் இருக்கிற மையம், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நடக்கிற செயல்கள் எல்லாத்தையும் ஓரளவு காட்டி கொடுத்ததுக்கு காரணம் நம்மளுடைய புத்தி, அறிவு, உழைப்பு இதெல்லாம் இல்லை, தீவிரமான சரணாகதி. அங்கே சரண்டர். நான் செத்து போனாலும் நான் வாழ்ந்தாலும் இந்த இறைத்தன்மையை நம்பி ஒரு வேலை செய்கிறோம். இந்த தியானத்தை அடிப்படையாக ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட சேர்றதோ, ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட சேருதா சேரலையாங்கிறது கூட தெரியாது. ஆனால் எந்த நம்பிக்கையில் எந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதை இந்த சரணாகதியில் எந்த நரம்பு எதோட சேருது, எந்த நரம்பு எதோட சேரப்படலைங்கிறத அதை காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பை உருவாக்குது. அப்போ ஃபியூராக என்னுடைய ஓரளவு தனித்துவமாக ஓரளவு இந்த நடந்து வந்த பாதைக்கு மெயின் ரீசன் என்னுடைய கடுமையான உழைப்பு, செயல், தியானங்கிறதெல்லாம் தாண்டி ஃபியூர் சரணாகதி, ஃபியூர் சரண்டர். அந்த இறைவன்கிட்ட தன்னையே ஒப்படைக்கிறது. எனக்கு ஒன்றுமே தெரியாது, தியானம்னா அடிப்படையாக எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாத என்ன வாழ்வு வழிங்க, எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பல நாள், பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் வெறுமனையாக இருக்கேன்.
பல செயலாக்கங்கள் இருக்குது. அப்போ எனக்கு அந்த அத்ரி அனிசியாவுடைய செயல் கதையிலிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டதில் என்னன்னா, இந்த ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும். இப்போ தியானம் பழகிற மாணவர்கள்கிட்ட, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் கணவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, மனைவி சப்போர்ட் பண்ணலன்னா நினைக்காதீங்க. சரணாகதி ஒன்று போதும். இந்த உலகத்தில் உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நீங்கள் எந்த குரு கிட்ட வேணாலும் உட்காந்துக்கங்க. நான் தான் சொல்கிறேன், உங்கள் குரு ரொம்ப மோசமான குருவாக கூட இருக்கட்டும், நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருங்க. ஆனால் பியூர் சரணாகதி அந்த குருவை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரும், வேறு வடிவத்துக்குள்ளே உங்களை வழி நடத்தும் இந்த உலகத்தில். அதனால தான் சொல்கிறது, நீ யாரும் யாருக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஒரே ஒன்று தான் தேவைப்படும் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு. இந்த தியானத்திலேயோ, இந்த இறையாற்றலையோ, இந்த மனித குலம் வாழ்வியலையோ, உங்கள் குடும்ப வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பியூர் சரணாகதி. அது ஒன்று ஒருத்தன் கடைப்பிடிச்சிட்டான்னா அவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும். தியானம்னா அடிப்படையை என்னான்னு தெரியாதவனுக்கு இந்த தியானத்தை எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டது? இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற செயல் வடிவத்தை எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டது? ஒரு மனிதனுக்கு ஒரு செயல் வடிவத்துக்குள்ள காடுகளுக்குள்ள நாகங்கள் இணைவதையும், உடலுக்குள்ள இருக்கிற நரம்பு தத்துவத்தை இணைகிறதையும் ஒரு மனிதனுக்குள்ள காட்டி கொடுக்கப்படுறதுக்கு மெயின் ரீசன், இறைவன் ஒரு இறை ரகசியத்தையோ, இறை செயலையோ, ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதோ, உடல்ல பருவ மாற்றம் அடைய வைக்கிறதுக்கு காரணமே பியூர் சரணாகதியில் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். நீங்கள் இருக்கிற இந்தியாவில், உலகத்தில் இருக்கிற எந்த சித்தர்கள் பாடலையோ, எந்த யோகியோட ஹிஸ்ட்ரி எடுத்தாலும், எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய வளர்ச்சிக்கு வெற்றி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரணாகதியாக தான். சரணாகதியை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது இந்த உலகத்துக்குள்ளே. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஃபேவராக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க, நமக்கு ஃபேவராக குரு இருப்பார், நமக்கு ஃபேவராக தியானம் இருக்கும், நமக்கு ஃபேவராக மந்திரம் இருக்கும்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லாமே மிஸ்மேட்ச் தான். அந்த மிஸ்மேட்சை சரியான நம்ம மேட்சாக ஒருத்தர் உருவாக்கிக்கிறதோ, கண்டுபிடிக்கிறதோ எப்படி பண்ண முடியும்னா சரணாகதியில் தான் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ராமகிருஷ்ணர், விவேகானந்தரும் உடனே சந்திச்சுக்கல. எல்லா குருமார்களும் அப்படி தான், எல்லா செயல் வடிவத்துக்குள்ளேயே இருக்கிறது தான். மிஸ்மேட்சில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துக்குள்ள அவங்களுடைய உண்மை தேடுதலும், உண்மை சரணாகதியும், யாருக்கிட்ட யார் போகணுமோ, யாரால் யார் வழி நடத்தப்படணுமோ, யாரால் யார் உயர்ந்த செயல் வடிவத்தில் வரணுமோ அது செயல்படுத்த முடியும். என்னுடைய இன்னொரு அனுபவத்திலையும் பியூராக சொல்லிடுறேன். இந்த தியானத்தில் முழுமையான ஒரு இடத்தை பார்க்கறது, ஒரு அனுபவத்தை பெறுறதுங்கிறது அவ்வளோ சாமானிய கிடையாது, அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்தியாவில் எத்தனையோ குருமார்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் உடலில் இந்த 2 நாடியை இணைய வைக்கிறதோ, ஒரு பெரிய அனுபவத்தை பெறுறதோ அவ்வளோ சாமானியமாக கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வரும், அவ்வளோ பெரிய உங்களுக்கு குறிப்புகள் வரும், அவ்வளோ பெரிய நிறைய இடங்களில் நீங்கள் கிடக்க வேண்டிய நிறைய, உங்களாலே ஆனந்தத்தாலையும் திளைத்து போவீங்க, அதே நேரத்தில் வெறுமனையாகவும் துவண்டு போவீங்க. அதே நேரத்துக்குள்ள ஒரு விதமான அடுத்த ஸ்டெப்பு எப்படி உடல் ரீதியாக வைக்கிறதுன்னு தெரியாத ஒரு செயல் கூட வரும். ஆனால் அந்த மாதிரி இடத்துக்குள்ள எல்லாம் ஒரு மனிதனை வழிநடத்தக்கூடிய மிக நுட்பமான கூர்மையான ஆயுதம் எதுனா வெறும் சரணாகதி தான். இந்த நொடி வரைக்கும் என் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது ஒரே ஒரு செயல் தான், அந்த சரணாகதி தான். அந்த சரணாகதின்னு ஒன்று இல்லைன்னா நான் இல்லை, நம்ம இல்லவே இல்லை. இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம்னு இல்லை. இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட குரு கடவுள் யாருன்னா சரணாகதி. நான் ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றுமே கிடையாது. இந்த படைப்பு, இந்த செயல், இந்த நம்ம பேசுனது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துலேருந்து காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சு. அங்கே நாம் இல்லைன்னு நம்மளை எப்படின்னா தூக்கி போட்டோம். ஒரு வேஸ்ட் பேப்பரை தூக்கி எறிவோம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை கொண்டு போய் கொட்டுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி குப்பை மாதிரி என்னை கொண்டு போய் கொட்டினேன் ஒரு இடத்துல. அந்த குப்பையை கொட்டின இடத்துல இருந்து அங்கே கொட்டப்பட்ட இடத்துல ஒரு குரு அந்த தூக்கி நம்மளே எரிஞ்சிட்டதுனால அவர் பார்த்து வாழ்க்கை, அவர் பார்த்து பாதை காட்டினார், அவர் பார்த்து செயல் பண்ணார். இந்த தியானத்தில் இன்னொரு பெரிய விஷயத்தை கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒரு குருநாதர் சரணாகதி உண்மையாக அடைஞ்சவனை அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவர் கருணையே படமாட்டார். என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டதும், எனக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுத்ததும், சரணாகதி உண்மையாக அடைஞ்சிட்டதை ஒரு குரு ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் கருணை படமாட்டார், கிளாரிட்டியாக வழி நடத்துவார். அவர் உன்னை பார்த்து கொஞ்சி தழுவி தழுவி கட்டி அணைச்சி உன்னை தூக்கிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். ரொம்ப கிளியராக வேலை மட்டும்தான். அங்கே
நீங்கள் சில சில அதிகாரிகள், சில வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, வாத்தியார் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இந்த குரு அனாவசியமான பேச்சோ அனாவசியமான செயல்லாம் இல்லை. உண்மையாக சரணாகதி அடைந்தவனுக்கு எந்த பாதையில் போகணும், எந்த மாதிரி செயல் செய்யணும், யாரை சந்திக்கணும் அப்படிங்கிறத கருணை இல்லாமல் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புஷ் பண்ணி தள்ளுவாங்க. சில இடத்துல 6 மாதம் ஒரு இடத்துலையே உட்கார வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு நகரத்துக்குள்ளே கொண்டு போய் தூக்கி போட்டுருவாங்க. 1 வருஷம் அந்த நகரத்தையே சுற்றிட்டு இருப்போம். அந்த கோயிலுக்கு போவோம், இந்த கோயிலுக்கு போவோம், மலையை சுற்றுவோம், காடுகளுக்கு போவோம், இல்லை வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்போம். என்னடா இந்த தியானத்துக்குள்ளே என்னடா இருக்குன்னு இருக்கும். 1 வருஷம் கழித்து திடீர்னு நம்மளை அறியாமையே ஒரு இடத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க. அப்போ அந்த 1 வருட காலத்துக்குள்ளே நீ பெற்றிருக்க சின்ன அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும். அந்த 1 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ அடுத்த செக்ஷனுக்கு போகணுங்கிறத இந்த சரணாகதியை முழுமையாக அடைஞ்சதுனால அந்த குரு என்ன பண்ணுவார்னா பொக்கிஷமாக கையில் பிடிச்சி வச்சுருப்பார். அந்த 1 வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த இடத்துக்கு விடுவார். அப்போ அடுத்த செயலை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆனந்தமாகவும் கண்ணீர் வந்துடும். ஏன்னா அது நமக்கு உணர்த்தப்படும். அப்போ நமக்கு என்ன 6 மாதத்துல 4 மாதத்துலேயே நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா தியானம் பண்ணோம் வெறுமனையாக நிற்கிறோம், என்னடா அது எங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த 1 வருஷம் கழித்து நம்ம இன்னொரு இடத்துல ஒரு அனுபவம் பெறுவோம். அப்போ நமக்கு கண்ணீர் துளி தானாக வரும். அப்போ என்ன வரும்னா, அந்த இடத்துல அவசரப்பட்டிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையே போச்சு, நம்ம ஒரு செயலே போச்சு. அப்போ அந்த நிதானத்தோட அவர்கள் சரணாகதி அடைஞ்சால் ஒரு வழி நடத்துவோம். நீங்கள் நல்ல தலகாணியை வச்சுக்கிட்டு வீட்டில் ஜம்முன்னு தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. சரணாகதி உண்மையாக அடைஞ்சால் தானாக வீட்டு கதவை தட்டி ஒரு குருநாதரை வர வைப்பாங்க. தானாக வேலை நடக்கும். ஒரு மனிதன் பியூராக யாரும் சந்திக்க வேண்டாம். என்னை சந்திக்கிறதோ என்னை பார்க்கணுங்கிறதெல்லாம் ஒரு செயல் வடிவம்னா அது உங்களுடைய கால சூழலில் நீங்கள் என்னை சந்திக்கப்படணும்னு இருக்கிறவங்க அதை எல்லாத்தையும் தாண்டி சந்தித்து தீருவாங்க. ஆனால் நிர்பந்தத்தில் யாரும் சந்திக்க வேண்டாம். அது ஏன்னா உண்மையான சரணாகதி அவன் பாட்டில் அவன் வேலையை செஞ்சானா அவன் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஒருத்தனை உண்மையாக சரணாகதி அடைஞ்சவனை இந்த பிரபஞ்சம் எந்த சூழல்லையும் கைவிடாது. அவனை உருவாக்கணும்னா ஏதோ ஒரு வடிவத்தில் உருவாக்கியே தீருங்க. அதுதான் உண்மையான செயல், உண்மையான வடிவம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கோ எங்கேயாவது போகிறதுக்கோ ஒரு செயல் வடிவம் இருக்கலாம். விவேகானந்தர் போகும்போது ஒவ்வொரு வீடுகள்லையும் பிச்சை எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு யோகியை, இந்த மாதிரி ஒரு நாலேஜ்ஃபுல்லான ஒருத்தர் நம்ம நாட்டிலேருந்து அங்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் போகிறதுக்கு இத்தனை பேர் வேலை செஞ்சாங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது பிரபஞ்சத்துடைய செயல் வடிவம். ஒருத்தரை உருவாக்கணும்னு அந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிருச்சு. அவருடைய சரணாகதி நிஜமாக இருக்குன்னா அது மேஜிக் பண்ணும். அதுதான் சொல்கிறேன், சரணாகதி அடைந்தவனுக்கு டெய்லி மேஜிக். டெய்லியும் நடராஜரோட நடனத்தை அவன் பார்ப்பான்னு அர்த்தம். இந்த உலகத்திலே சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் உண்மையாக சரணாகதி அடை, உன்னை எவனாலையும் தொட முடியாதுங்கிறதான் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். எந்த சூழல்லையும் எங்கே வேணாலும் தூக்கு மேடைக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் ஒரு செகண்டில் உன்னை தூக்கில் போட போகிற நேரத்தில் கூட அந்த கயிறு எரியும். உண்மையான சரணாகதி இருந்தால் அந்த கயிறு எரிஞ்சே தீரும். நீ பார்த்துக்க. ஒரு நல்ல செயல் வடிவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.